back like she wanna talk. Hi guys, welcome to the channel Zone 14 Football. ஸோ ப்ரீமியர் லீக் கேம் வீக் 15 ரிவ்யூ தான் இதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேம் வீக் அஸ்வின் நம்மளோட ஜாயின் பண்ண மாட்டான், இஸ் பிஸி வித் அதர் ஒர்க். ஸோ இந்த கேம் வீக் ஃபுல்லாக நம்ம தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். அண்ட் இந்த கேம் வீக் உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல, ஆஸ் யூஷுவல் ப்ரீமியர் லீக் டிசம்பர் மந்த் எப்படி போகுமோ அதுக்கேற்ற மாதிரி லாட் ஆஃப் சர்ப்ரைசஸ் அண்ட் நல்ல நல்ல மேட்சஸ் நிறையா நடந்தது. நியூட்ரல்ஸ்க்கு நல்லா கண்டிப்பாக இருந்திருக்கும். ஆஸ் ஆர்சனல் ஃபேனாக இந்த வீக் வந்து எனக்கு தெரிஞ்சு வீக் டு ஃபர்கட், பிகாஸ் மேட்ச் அந்த மாதிரி போச்சு. ஸோ நாட் வேஸ்டிங் எனி மோர் டைம், கோயிங் ஆன் டு த ஃபர்ஸ்ட் கேம். ஆர்சனல் 1 வில்லா 2 இன் வில்லா பார்க். அண்ட் கண்டிப்பாக இது ஒரு ஆர்சனல் ஃபேனாக செம்ம டிசப்பாயிண்டிங் ரிசல்ட், பிகாஸ் லாஸ்ட் கிக் ஆஃப் த கேம் மேட்சை தோக்குறதுன்றது வந்து உண்மையிலே பிளேயர்ஸுமே அதை ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா நம்ம பிச்சில் பார்த்துருப்போம். அண்ட் கண்டிப்பாக இது வந்து சிட்டிக்கு செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பிகாஸ் டைட்டில் ரேஸில் வந்து இப்போ 2 பாயிண்ட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போயே ப்ரெஷர் ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. இன்னும் கிறிஸ்மஸ் டைம் நெருங்க நிறையா மேட்சஸ் ஆடுவோம், மிட் வீக் கேம்ஸ் நிறையா போகும். ஸோ இது எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி உண்மையிலே ஆஸ்டன் வில்லாவை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் அவங்க இப்போ தான் கரண்ட்டாக ப்ரீமியர் லீக்கில் டாப் ஃபார்மில் இருக்கவங்க அவங்க தான். லாஸ்ட் 10 ப்ரீமியர் லீக் கேம்ஸ் 27 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ எனக்கு கண்டிப்பாக இந்த கேம் போகிறதுக்கு முன்னாடியே தெரியும் ரொம்ப கஷ்டம் வில்லா பார்க்காவே கண்டிப்பாக கஷ்டமாக இருக்க போது. ப்ளஸ் நமக்கு மெயின் சென்டர் பேக்ஸான சலீபா கேப்ரியல் இல்லை, தேர்ட் சென்டர் பேக்கான மாஸ்கெரா இல்லை, எப்படி ஆட போகிறோம் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். பட் சொல்லப்போனால் இந்த கேம் வந்து ஈக்குவலாக தான் போச்சு. ஆஸ் பர் த பொசிஷன், ஆஸ் பர் த ஷாட்ஸ், ரெண்டு டீமுக்கும் ஈக்குவல் சான்சஸ் நல்லாவே கிடச்சிருக்கும். பட் இதில் பொறுத்தவரை யார் அந்த ஃபர்ஸ்ட்டு சான்ஸை யூஸ் பண்ண போகிறா, யார் அந்த கோல் அடிக்க போகிறான்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேட்டி கேஷோட கோல் தான் ஃபஸ்ட்டு பிரேக் த்ரூவாக இருந்திருக்கும். 1-0 போனோடனே ஓகே இன்றைக்கி அவ்வளோதான்டா நமக்கு வந்து கஷ்டம் கிளியராக தெரிஞ்சிச்சு. பட் எப்படி கம்பேக் பண்ண போகிறேன், ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப புவர் பர்ஃபார்மன்ஸ் பையர்ஸ். செகண்ட் ஹாஃபில் அந்த சேஞ்சஸ் உண்மையிலே ஹெல்ப்ஃபுல்லாச்சு. ட்ரொசார் வந்து கிளச்சுன்னு சொல்கிறதுல அவர் தப்பே இல்லை, கேமுக்குள்ளே கொண்டு வந்து 1-1 ஆக்குனார். அதுக்கப்புறம் உண்மையிலே ஹோப் இருந்தது எப்படியாவது இந்த கேமுக்குள்ளே வந்துடலான்னு. பட் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா ரெண்டு டீமுக்குமே நல்ல சான்ஸ் வச்சுருக்கோம், ஈவன் ஃபார் வில்லா, ஈவன் ஃபார் ஆர்சனல். பட் யார் அந்த சான்ஸை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க இந்த கேம் ஜெயிக்க போகிறாங்கன்ற மாதிரி இருக்கும். வில்லா டுக் தேர் சான்ஸ். இது சொல்கிறதுக்கு இப்போ நான் ஈஸியாக நான் நார்மலாக பேசுகிறேன், ஏன்னா மேட்ச் முடிஞ்சு லேட்டராக தான் ஷூட் பண்ணுறேன். பட் அந்த டைமில் உண்மையிலே என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. பட் ஓகே, பிகாஸ் இது ட்ரா ஆயிருந்தால் இது ஃபேர் ரிசல்ட் சொல்லியிருப்போம், பிகாஸ் ரெண்டு டீமுக்குமே ஒரு ஈக்குவல் சான்சஸ் கிடச்சிது. பட் இதில் வந்து முக்கியமாக லாஸ்ட் 15 மினிட்ஸ் யார் எஃபர்ட் போட்டால், யார் வந்து அந்த இன்டென்ட் காமிச்சா வின் பண்ணணுன்னா டெஃபினட்டாக ஆஸ்டன் வில்லா. உண்மையிலே அந்த அட்டாக்கிங் சேஞ்ச் உனயமரி பண்ணியிருப்பார், புயண்டியா அண்ட் மாலான் இறக்கியிருப்பார். இறக்குனதுக்கப்புறம் லாஸ்ட் 15 மினிட்ஸ் வந்து எப்படியாவது ஜெயிச்சிருங்கடான்ற மாதிரி தான் அவங்க சைன் சொல்லியிருப்பாங்க சிக்னலில். பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மொத்த டீமுமே லாஸ்ட் 15 மினிட்ஸ் பேய் மாதிரி ஆடினாங்க வில்லா. லாஸ்ட்டில் நான் எப்படியாவது கோல் போயிருக்கோம். ஒன்று நீங்கள் ஒரு இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா மாலான் அடித்தது நூலளவில் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டிம்பர் வந்து ஓன் கோலாகவே போயிருக்கும், அதுவும் நூலளவில் மிஸ் ஆயிடுச்சு. எனக்கு எப்பாடே விசில் ஊதுங்கடா, ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்புவோம் அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கேற்ற மாதிரி லாஸ்ட் கோல் இன்கேப்பியை ஒரு கிளியரன்ஸை போட்டிருந்தா அது கிளியர் பண்ணி எதாவது பண்ணி ட்ரான்னு முடிச்சிருக்கலாம். பட் ஆனால் அதுக்கப்புறம் நீ பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் கோல் மட்டும் நீ வேண்டிய கோல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷார்ட் பிளாக்கு, அவ்வளோ டிஃபென்சிவ் ஏரியாவிலே கொச்சன்னு நிறைய நடக்கும். ஆனால் கடைசியில் கோல் அடிச்சு அதுதான் லாஸ்ட் கிக் ஆஃப் த மேட்ச்ன்ற போது உண்மையிலே வில்லா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ் போட்டிருக்காங்க. அண்ட் 30 பாயிண்ட்ஸ் எடுத்து அவங்களும் டைட்டில் ரேஸில் ஒரு மெம்பர்னு சொல்கிறாங்க. ஸோ இது கண்டிப்பாக ஆர்சனல் ஃபேனாக டெஃபினட்டாக ஹர்ட்டிங்கான ரிசல்ட். பட் இதோட நிற்க போகிறது இல்லைன்னு தெரியும், பிகாஸ் நமக்கு அந்த இன்ஜுரி கான்செப்ட் எதுவும் எக்ஸ்கியூசஸ் எதுவும் நான் சொல்ல போகிறது இல்லை. பட் கண்டிப்பாக பெட்டராக கம்பேக் பண்ணுவோன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் இது நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியே ஆகணும். உனை எமரி வந்து ஆக்சுவலி நாங்கள் 6 இயர்ஸ் பிஃபோர் ஒரு வில்லனை க்ரியேட் பண்ணி விட்டோன்ற மாதிரி சொல்லலாம். 6 இயர்ஸ் பிஃபோர் வந்து ஆர்சனலுக்கு அவர் ஹெட் கோச்சாக இருந்திருப்பார், மேனேஜராக இருந்திருப்பார். பட் 1 இயர்லேயே அவரை வந்து நாங்கள் சாக் பண்ணியிருப்போம். அந்த வெறி இப்போ வரையும் அவருக்கு இருக்குது. ரிவெஞ்ச் மோடில் தான் எனி டைம் ஆர்சனல் ஆடுவார் அந்த மனுஷன். நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக ஆர்சனலோட மேட்சின்னாலே அந்த மனுஷன் பேய் மாதிரி டாக்டிக்ஸ் போட்டு பேய் மாதிரி ஆடுவார். அதுக்கேற்ற மாதிரி அந்த லாஸ்ட் கோல் செலிப்ரேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவ்வளோதான். அவன் போட்ட செலிப்ரேஷனே தெரிஞ்சது எங்கள் மேலே எவ்வளோ காண்டில் இருக்கான்னு. பட் அவன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிச்சா நான் கண்டிப்பாக குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா 1 இயரில் 5th முடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் ப்ரீமியர் லீக்கில். அண்ட் ஃபைனல்ஸ் யூரோப்பா லீக் போயிருப்பாங்க. ஸோ இந்த இது ஏன்னா நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்க அர்டேட்டாக்கு எவ்வளோ சான்ஸ் கொடுத்துருப்பாங்க, எத்தனை இயர்ஸ் இந்த ப்ராசஸ் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் எமரிக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல. ஸோ அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் காண்டாக இருக்கிறது தப்பு இல்லை. அதனால் எங்களை எப்போ பார்த்தாலும் போட்டு அடின்னு அடிக்கிறோம்.
ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்டே எங்களுக்கு ஒரு மேட்ச் இருக்குது வில்லாவோட. ஸோ அது எப்படி ஆட போகிறோன்னு தெரில. கண்டிப்பாக அந்த ஃபிக்சர்ஸ் எழுதுனவன் எவன் தெரில. எவன்டா ஒரே மாதத்தில் வில்லாவோட 2 கேம் போட்டான்னு கண்டிப்பாக அவங்களுக்கு கேட்டாகணும். பட் டாக்டிக்கலி ஸ்பீக்கிங் அவர் கரெக்டாக இந்த கேமை புரிஞ்சு வச்சிட்டாரு. கேப்ரியல் சலிபா இல்லை. ஸோ நம்ம டேரெக்டாக அவங்க சென்டர் பேக்ஸை டார்கெட் பண்ணி தான் இந்த கேம் ஆட போகிறோன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக்லேருந்து அவங்க ப்ளே கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. பேக்லேருந்து ஒரு 4-5 பாஸ் போட்டு மொத்த ஆர்சனல் பிளேயரையும் இழுக்க பார்ப்பாங்க. இழுத்துட்டு ஒரு லாங் பால் போட்டிங்கன்னா அந்த மிட்ஃபீல்ட் அண்ட் த டிஃபென்ஸ் ஏரியாவை டார்கெட் பண்ணலான்னு. ஸோ அங்கே இருந்தது இவர் ஹின்கேப்பியவும் டிம்பர் தான். 2 பேரும் ஒரு டீசென்ட் டிஃபெண்டர்ஸ் தான், நோ டவுட். பட் ரைட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒயிட் கொஞ்சம் வீக் லிங்க் இருந்தது. ஏன்னா டிம்பர் அந்த சைடு ஆடும்போது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும்னு அவங்களுக்கு தெரியும். அண்ட் கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் பண்ணும். அந்த ஏரியாவை அட்டாக் பண்ணியே அவங்க வந்து நல்லாவே ஆடினாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் சொன்னேன், இது மொமெண்ட்ஸ் தான். அந்த மொமெண்ட்டை அவங்க கேப்சர் பண்ணாங்க, ஜெயிச்சிட்டாங்க. ஸோ லெட்ஸ் சி ஹவு ஆஸ் நேஷ்னல் ஃபேன் எப்படி நாங்கள் கம்பேக் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் மேட்சஸ்லன்னு பார்ப்போம். கோயிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கேம், போர்ன்மவுத் 0 செல்சி 0 இன் விட்டாலிட்டி ஸ்டேடியம். ஸோ செல்சி அகெயின் ட்ராப் பாயிண்ட்ஸ் மிட் வீக்கில் தான் பார்த்துருப்போம். லீட்ஸோட ஒரு 3-1 டிஃபீட் போயிருக்கும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த கேம் அவங்க வின் பண்ணியே ஆகணும். பிகாஸ் அவங்களும் ஒரு டைட்டில் ரேஸில் இருந்தாங்க. பட் ஆனால் போர்ன்மவுத் ஃபார்ம்லே இல்லாத டீமோட அவங்க வந்து ட்ராப் பண்ணது வந்து டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து இது வந்து டேமேஜிங் ரிசல்ட் தான். பிகாஸ் ஆர்சனல் வர பாயிண்ட் லூஸ் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி கேம் ஜெயிச்சிருந்தா கண்டிப்பாக அந்த டெஃபிசிட்டை கம்மி பண்ணி டைட்டில் ரேஸ் இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகிறதுக்கு வாய்ப்பு இருந்துருது. பட் ஆனால் இந்த கேம் பார்த்தீங்கன்னா போர்ன்மவுத் வேர் பெட்டர். சொல்ல போனீங்கன்னு வைங்களேன், போர்ன்மவுத்துக்கு வந்து ரொம்ப நிறைய சான்சஸ் கிடச்சிது. ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வந்து ஆண்டோன் செமனியா வந்து 3rd மினிட் கோல் அடிப்பார். ஆஃப் சைட் ரூல்ட் அவுட் ஆயிரும். எவான்லிசன் வந்து ஆஃப் சைட் பொசிஷனில் இருந்தனால. அண்ட் 18 மினிட்ல திருப்பி எவான்லிசன் பெனால்ட்டியே வாங்குவார். பட் ஆனால் அவர் ஆஃப் சைட் பொசிஷனில் திருப்பி இருந்தனால அதுவும் ரூல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டார்டிங் அதுக்கப்புறம் நிறைய ஷாட்ஸ் அடிப்பாங்க. உண்மையிலே ராபர்ட் சான்சஸ் இல்லைனா செல்சி அன்றைக்கி பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிருப்பாங்களான்னு டவுட். அண்ட் இன்னொரு வரியிங் சைன்ஸ் செல்சிக்கு வந்து லியாம் டெலாப் இன்ஜுரிலேருந்து வந்து இப்போ தான் ஆடிட்டு இருந்தார். திருப்பி ஒரு ஷோல்டர் இன்ஜுரினால வெளியே போயிட்டார். ஒரு பாசிட்டிவ் சைன் என்னன்னு சொல்லலாம், கோல் பால்மர் இஸ் பேக். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த அட்டாக் வைஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் அதான் சொல்கிறேனே, இப்போ இருக்க ரன் ஆஃப் ஃபிக்சர்ஸ்க்கு வந்து மேட்சஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் செல்சி எப்படி அதை கம்பேக் பண்ண போகிறாங்கன்னு டெஃபினட்டாக எனக்கே பார்க்க ஆர்வமாக இருக்குது. பட் போர்ன்மவுத்துக்குமே சொல்லி ஆனால் அவங்க நல்ல பொசிஷனில் இருந்தாங்க. ஸோ இந்த பாயிண்ட் அகைன் செல்சி கன்ஃபார்மாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா, அதுவுமே நம்ம நெக்ஸ்ட் மேட்ச்லேருந்து தான் தெரிஞ்சுக்கணும். பட் ஆனால் இது தெரில. பிகாஸ் இன்னுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஆக்சுவலி பேக்லைன் ப்ராப்பராக போட்டிருப்பாங்க. ஸோ டிஃபென்ஸ் வைஸ் அவங்க போர்ன்மவுத் என்னதான் ட்ரை பண்ணாலும் செல்சி கவுண்டர் பண்ணிட்டாங்க. பட் லாஸ்ட் கேமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்யாஷேல், சலோபா பத்யாஷேல், டொசின் அவனுங்களாலே கேம் போயிருக்கோம். பட் இந்த கேம் அந்த பிரச்சனை இல்லை. பட் அட்டாக்கிங் வைஸ் ஒரு ஸ்பார்க் இல்லாதனால இந்த கேமில் ஒரு ரிசல்ட் வரல. ஓகே, கோயிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கேம், மான்செஸ்டர் சிட்டி 3 சண்டர்லாண்ட் 0. ஸோ மான்செஸ்டர் சிட்டி ஆர் பேக் வித் அ பேங். இந்த இப்போ கரண்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா செம டாப் ஃபார்மில் இருக்காங்க. பழைய ஃபார்ம் வந்துட்டாங்க. அதாவது இந்த மாதிரி பீரியட் ஆஃப் டைம் இந்த டிசம்பருக்கு அப்புறம் தான் கேம், அதாவது இந்த கான்டெஸ்ட்கே வருவாங்க. அது வரைக்கும் ஓகே மற்றவங்க ஆடுங்கடான்ற மாதிரி விட்டு கடைசியில் வரவங்க தான் மேன் சிட்டி. அதுக்கேற்ற மாதிரி இந்த வின் வந்து செம டாமினன்ட் வின். சண்டர்லாண்ட் எந்த அளவுக்கு நல்ல ஃபார்மில் இருந்தாங்கன்னு தெரியும். லிவர்பூல் ஹோமுக்கு போய் ட்ராப் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் எல்லா டாப் 7 டீம்ஸோட அன்பீட்டனாக இருந்தாங்க. பட் இந்த கேம் வந்து சாலிட் வின் பை மேன் சிட்டி. இதுக்கு முக்கியமான ரீசன் ரயான் ஷெர்கியோட 2 அசிஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப க்ரூஷலாக இருந்தது. அதுலேயுமே ஒரு ரபோனா அசிஸ்ட் போடுவார். அதெல்லாம் வந்து டாப் கிளாஸ். உண்மையிலேயே அவர் வந்து மேஜிக்கல் ஃபீட்ஸ் வச்சுருக்காரு. அவர் மாதிரி பிளேயர்லாம் வந்து இப்படிலாம் ஆட ஆரம்பித்தா சிட்டிக்கு இருக்க குவாலிட்டி, அவங்க ஸ்குவாடுக்கு குவாலிட்டிக்கு வந்து அட்டாக்கிங் வைஸ் பஞ்சமே இருக்காது. அண்ட் டிஃபென்ஸில் தான் இஷ்யூஸ் இருந்தது. பட் க்ளீன் ஷீட் வச்சுட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஒரு நல்ல சைன். ஆர்சனல் பாயிண்ட்ஸ் ட்ராப் பண்ணியிருக்காங்க. அதை ஜெயிச்சு இப்போ இவங்க வந்து 2 பாயிண்ட்ஸ் தான் வச்சுருக்கனால எனக்கு தெரிஞ்சு மேன் சிட்டி ஆர் வெல் அண்ட் பேக். அதாவது கம்ப்ளீட்டாக கேம்குள்ளே, அதாவது டைட்டில் ரேஸ்க்குள்ளே வந்துட்டாங்க. அண்ட் முக்கியமாக ஃபில் ஃபோடன் லாஸ்ட் ஃபியூ கேம்ஸாக மொரட்டு ஃபார்மில் இருக்கார். இந்த கேம் 2 கோல் அடித்தார். ஃபுல்லாமோட கோல் அடித்தார். அதுக்கு முன்னாடி லீட்ஸோட 2 கோல். அது மாதிரி அவர் பயங்கர பீக் ஃபார்மில் வரார். இந்த மாதிரி தான் வந்து பிஎஃப்ஏ பிளேயர் ஆஃப் த இயர் வாங்கும் போது அந்த சீசனில் இருந்தார். இப்போ அந்த ஃபார்முக்கு வராரு. ஸோ இப்போ வந்து நீங்கள் மேன் சிட்டியை வந்து ஹாலாண்ட் டிபெண்டட் டீம்னு நீங்கள் சொல்லவே முடியாது. ஏன்னா போன மேட்ச் ஹாலாண்ட் ஸ்கோரே பண்ணல. மித்த இருக்குது எல்லாருமே அவங்க கேம் அப் பண்ணி இப்போ எனக்கு தெரிஞ்சு சிட்டியோட அட்டாக் மோஸ்ட் டேஞ்சரஸ் அட்டாக் இன் ப்ரீமியர் லீக்னு சொல்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஓகே, கோயிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கேம், லீட்ஸ் யுனைடெட் 3 லிவர்பூல் 3 இன் எலாண்ட் ரோட். ஸோ இந்த கேம் வந்து மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் கேம் வீக்
இந்த கேம் வீக்கில் இதுதான் இன்ட்ரெஸ்டிங் கேம் நான் சொல்லுவேன். பிகாஸ் செம நியூட்ரல் ஃபேன்ஸ்க்கு உண்மையிலே பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக போச்சு. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு லிவர்பூல் ஃபேன்ஸ் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்களான்னு எனக்கு தெரில. பிகாஸ் கேம் வந்து கையில் இருந்தது. 2-0 அஹெட் போயிட்டாங்க இன் ஸ்பேன் ஆஃப் 2 minutes, 48 minutes and 58 minute கோல் ஃப்ரம் இக்கேடிகே. ஸோ கேமில் வந்து ஸ்ட்ராங் grip இருந்தது. ஸோ இந்த கேம் கண்டிப்பாக பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு நம்பிட்டு இருந்த நேரத்தில் தான் தேவையே இல்லாமல் கொனாட்டே வந்து ஆஸ் யூஷுவல் இந்த சீசன் ஃபுல்லாக பண்ணுறது தான் பண்ணுறான். தேவையே இல்லாமல் அந்த ஒரு பெனால்ட்டி கன்சீட் பண்ணால், அது பெனால்ட்டி கன்சீட் பண்ணதுக்கப்புறம் லீட்ஸ் கண்டிப்பாக அப்படியே கேமுக்குள்ளே வர ஆரம்பிச்சு கேலர்ட் லெவின் கோல் நல்ல கோல் அடித்து 1-2 ஆகிருப்பாங்க. அதுக்கப்புறம் உடனே ஸ்டாச் டெரிஃபிக் கோல் அடித்து 2-2 ஆகிருப்பாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டாம் சோபோஸ்லை வந்து 88 மினிட்க்கு அப்புறம் அவர் கோல் அடித்து 3-2 ஆக்கிடுவாங்க. ஸோ ஓகே, அதுக்கப்புறமா நம்ம வின் பண்ண போகிறோன்னு யோசிச்சுட்டு இருந்த டைமில் திருப்பி டையிங் மொமெண்ட்ஸில் டனாக்கா வந்து கோல் அடித்து 3-3 இந்த கேம் முடிஞ்சு. உண்மையிலே லிவர்பூலோட அந்த மோசமான ரன் இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இந்த மேட்சாவது வெளியே வந்திருப்பாங்களோன்னு நினச்சோம். பட் ஆனால் கிடையாது. அண்ட் டனாக்கா பேக் டு பேக் 2 கேம்ஸ் வந்து ஹீரோயிக் மொமெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. ஒன்று செல்சியோட அண்ட் ஒன்று லிவர்பூலோட. ஸோ உண்மையிலே ஹீஸ் அ குட் பிளேயர் டு வாட்ச் அவுட். அண்ட் முக்கியமாக லீட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் நீ மென்ஷன் பண்ணியே ஆகணும். சிட்டியோட 3-2 லாஸ்ட் மினிட்ல லாஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் மிட் வீக்கில் செல்சியோட 3-1 வின் அண்ட் இப்போ 3-3 ட்ரா அகேன்ஸ்ட் லிவர்பூல். ஸோ 3 கேம்ஸில் 9 கோல் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதுவும் இவங்க 9 கோல் ஸ்கோர் பண்ண டீம்ஸ்னால் சும்மா டீம்ஸே கிடையாது. லிவர்பூல், சிட்டி அண்ட் செல்சி. அண்ட் உண்மையிலே அவங்க ஹோமில் ஆடணுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். எலாண்ட் ரோடில் வந்து அவங்க ஒரு ஃபார்ட்ரஸாகவே வச்சுருக்காங்க. அண்ட் ஆஸ் அ ப்ரொமோட்டட் சைடாக இந்த மாதிரி டீம்ஸோட நீங்கள் பாயிண்ட் எடுக்கும்போது டெஃபினட்டாக அவங்களுக்கு ஒரு சம மோட்டிவேஷன் இருக்கும் இந்த லீகில் ஸ்டே பண்ணுறதுக்கு. ஸோ உண்மையிலே அவங்க டீம் வந்து லீட்ஸ் வந்து நல்லாவே பண்ணுறாங்க இந்த சீசன். அண்ட் இதுதான் வந்து இந்த மேட்ச் விடுங்க, இதுதான் வந்து மேட்ச்சுக்கு அப்புறம் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக இருந்த இது வந்து லிவர்பூல் ஃபேன்ஸே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. முகமது சாலா வந்து இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு ஆஃப்டர் த மேட்ச். எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து 3 மேட்சாக பெஞ்ச் பண்ணனால எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆனது நம்ம கிளியராக மீடியாலே பார்க்க முடிஞ்சது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஒரு கிளப் லெஜெண்டை வந்து நீங்கள் இப்படி ட்ரீட் பண்ணுறது வந்து எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் நாட் ரைட். ஓகே, நீங்கள் சொல்வீங்க இந்த மாதிரி ஓகே மேனேஜர் டிசிஷன் எடுக்கிறாங்க, கிளப் எடுக்கிறாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணி ஆகணும், அதெல்லாம் ஓகே. பட் இங்கே என்னென்னா சாலா மட்டும் அவர்னால மட்டும்தான் இப்போ இந்த லாஸஸ் நடக்குதுன்னா டெஃபினட்டாக கிடையாது. முக்கியமான பிரச்சனை ஓட்டைகளே வந்து லிவர்பூலுக்கு டிஃபென்ஸ் தான். இப்போ கொனாட்டே மேட்ச்சுக்கு அவ்வளோ கேவலமாக ஒன்று பண்ணுறாரு. அவர் ட்ராப் ஆகி நான் பார்த்ததே கிடையாது. பட் ஆனால் சாலா வந்து தொடர்ந்து 3 கேம் ட்ராப் ஆகிருக்காது. அந்த 3 கேமில் 2 கேம் சப்பாக கூட வெளியே வரல. ஸோ எனக்கு புரியல. கண்டிப்பாக சாலா வந்து சொல்கிறது தப்பே இல்லை. பிகாஸ் சம்திங் இஸ் அகெயின்ஸ்ட் ஹிம். கண்டிப்பாக கிளப்பு அவங்க இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரா, இல்லை மேனேஜர் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களான்னு தெரியல. இப்போ வரையும் லிவர்பூலில் கரண்ட்டாக ஒரு ப்ராப்பர் ரைட் விங்கர்னா சாலா தான். அந்த பொசிஷனுக்கு பெஸ்ட் பிளேயர் சாலா தான். ஓகே, அவருக்கு நீங்கள் வந்து எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே யாருமே இல்லை. லெஃப்ட் ஃபுட் பிளேயர்ஸ் யாருமே இல்லை. அந்த சைட் விங் ஆடுறதுக்கு யாருமே இல்லை. சாலா ஓகே அவர் ஃபார்மில் இல்லை, உட்கார வைக்கிறீங்க, ஓகே. சப்பா கூட ஆட வைக்க முடியாது. அதுலேயே எனக்கு தெரிஞ்சு சாலா வந்து தெரிஞ்சிருக்கும் ஓகே தே டோன்ட் வாண்ட் அஸ்ன்னு சொல்லி. ஸோ அவர் சொல்லியிருப்பார் இந்த மாதிரி என் ஃபேமிலியை வர சொல்லியிருக்கேன். பிகாஸ் நெக்ஸ்ட் வீக் பிரைட்டனோட தான் வந்து எனக்கு லாஸ்ட் கேம், ஹோம் கேம் வந்து ஃபேர்வெல் மாதிரி சொல்லியிருப்பார். ஏன்னா அதுக்கப்புறம் ஆஃப்கான் போயிடுவார் அண்ட் அதுக்கப்புறம் ஜான்வரி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்துடும். ஸோ இது அவர் எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக்கோட சாலாவோட சாப்டர் இன் லிவர்பூல் வில் பி ஓவர். இது வந்து சத்தியமாக ஆஸ் அ லிவர்பூல் ஃபேன்ஸ்க்கு டெஃபினட்டாக இது வரிங் மூமெண்ட் தான். ஏன்னா ஒரு லெஜெண்டரி பிளேயர் சாலா மாதிரி ஒரு பிளேயர் வந்து இப்படி ட்ரீட் பண்ணும்போது கண்டிப்பாக அது எனக்கு தெரிஞ்சு இப்போ நியூட்ரல் ஃபேன் ஆனால் எனக்கே வந்து கொஞ்சம் இது வந்து சரியாக படலை. லிவர்பூல் ஏற்கனவே இவ்வளோ வரியிங் சைன்ஸ் போயிட்டு இருக்கும்போது உங்கள் லெஜெண்டை இப்படி ட்ரீட் பண்ணி நிறையா விஷயம் போயிட்டுருக்கு. ஏன்னா இத்தனை சக்ஸஸ்க்கும் முக்கிய பங்காக இருந்தது முகமது சாலா. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க, அது நீங்கள் டைட்டில் அடித்ததுமே 30-40 இயர்ஸ்க்கு அப்புறம் அடிச்சிங்க. நான் அவர் வந்து அரைவலுக்கு அப்புறம் தான் லீக் டைட்டில் அடிச்சிங்க, அதுக்கப்புறம் UCL அடிச்சிங்க, அதுக்கப்புறம் இந்த கரபோ கப். இதெல்லாம் முக்கிய ரீசன் முகமது சாலா பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் போட்டு கொடுத்துருக்காரு, கீ மேட்சஸ் விளாண்டு கொடுத்துருக்காரு. பட் ஆனால் அவர் சொன்னார் போன சீசனே அவர் முடிச்சுட்டு போயிருப்பார். பட் நீங்கள் ப்ராமிசஸ் கொடுத்து கிளப்பில் ஸ்டே பண்ண வச்சிங்க. அந்த ப்ராமிசஸ் என்ன, 3 மேட்ச் அவர் பெஞ்ச் பண்ணுறதா? எனக்கு பெஞ்ச் பண்ணுறதுக்குள்ளே ஓகே மாற்றி விளாட வைக்கலாம், அதெல்லாம் ஓகே, இட்ஸ் காமன் இன் ஃபுட்பால். பட் சப்பா கூட சாலா வர முடியாத அளவுக்கு லிவர்பூல் அவ்வளோ ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் வச்சுருக்கீங்களா? இது தெரில. ஓகே, கம்மிங் வீக்ஸில் தான் அதை பற்றி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. கோயிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கேம், ஸ்பர்ஸ் 2 Brentford 0 இன் ஸ்பர்ஸ் ஸ்டேடியம். அண்ட் தாமஸ் ஃப்ராங்க் அவர் ஃபார்மர் டீமோட ஆடி
ஜெயிச்சிருக்காரு ஆஃப்டர் இன்டர்நேஷ்னல் பிரேக். அவ்வளோ புவர் ஃபார்ம் இருந்தது ஸ்பர்ஸுக்கு. பட் இந்த மேட்ச் வந்து ஒரு பிரேக் த்ரூ மேட்சாக போய் க்ளீன் ஷீட் வச்சு 2-0 ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு முக்கிய ரீசன் ஜாவி சைமான்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கோலுக்கே வந்து செம அசிஸ்ட் போட்டிருப்பார். ரிச்சார்லிசன் ஒரு டேப்பின் ப்ரொவைட் பண்ணியிருப்பார். ஸோ ரிச்சார்லிசன் ஸ்கோர் பண்ணியிருப்பார். அண்ட் செகண்ட் கோல் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆனால் ஹாஃப் லைனுக்கும் முன்னாடி அவங்க டிஃபென்சிவ் ஏரியாலேருந்து ஒரு செம்ம டிரைவ் செம்ம ரன் எடுத்து லாஸ்ட் வரையும் வந்து ஒரு கோல் அடிச்சிருப்பார். ஸோ அந்த கோல் தான் வின்னிங் கோல் ஆகி 2-0 பிரென்ட்ஃபோர்டை ஜெயிச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்னால அவங்க நெக்ஸ்ட் மேட்சஸ் ஒரு மொமெண்டம் கிடைக்கும் நான் நம்புகிறேன். பட் ஓகே, டெஃபினெட்லி அ குட் சைன்ஸ் ஃபார் ஸ்பர்ஸ். கோயிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கேம், பிரைட்டன் 1 வெஸ்ட் ஹாம் 1 இன் அமெக்ஸ் ஸ்டேடியம். ஸோ இது கண்டிப்பாக வெஸ்ட் ஹாமுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் சொல்லலாம். மேட்ச்சுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓகே இது ட்ராவே பெரிய ரிசல்ட் சொல்லியிருப்பீங்க. பட் ஆனால் அவங்க ஃபேன்ஸ் டிசப்பாயிண்ட் ஆகிருப்பாங்க. பிகாஸ் 1-0 ஆஹெட் போவன் கோலுக்கு அப்புறம் போயிருப்பாங்க. பட் அந்த 1-0 லீடு அவங்களால ரொம்ப நேரம் வச்சுக்க முடியல. பிகாஸ் பிரைட்டன் வந்து ருட்டர் கோல்னால் ஈஸியாக கம்பேக் பண்ணி 1-1 ஆக்கிட்டாங்க. பட் ஆனால் இது பிரைட்டனுக்குமே அதான் சொல்கிறேனே, மேட்ச் பர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா பிரைட்டன் வந்து ஓகே அட்லீஸ்ட் வி காட் அ பாயிண்ட்னு போவாங்க. பட் மேட்ச்சுக்கு முன்னாடி நீங்கள் வெஸ்ட் ஹாமோட ட்ரா பண்ணுவீங்கன்னு சொல்லியிருந்தால் அவங்க கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆகிருப்பாங்க. பட் வெஸ்ட் ஹாம் நீங்கள் நோட் பண்ணுவோம், லாஸ்ட் 2 கேம் 2 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. 2மே அவே கேம்ஸ், ஒன்று அமெக்ஸ் ஸ்டேடியமில், ஒன்று ஓல்ட் ட்ராஃபர்டில். ஸோ டெஃபினட்டாக அவங்க ரெலிகேஷன் பேட்டிலில் போகும்போது இந்த பாயிண்ட் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Okay, going on to the next game, Newcastle 2 Burnley 1 in St James Park. So back-to-back wins for Newcastle. And முக்கியமாக கேம் ஸ்டார்டிங்லே வந்து பர்ன்லி வந்து ஒரு பேக் ஃபுட் எடுத்துட்டாங்க. பிகாஸ் லூக்கஸ் பெரஸ் அவர் ஃபஸ்ட்டு டெபியூட் கேமில் ஒரு கோல் டினையல் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து இது பண்ணி ஒரு டேக்கிள் போட்டு எலங்காவை அவர் ரெட் கார்டு டைரக்ட் ரெட் வாங்குவார். அதிலே வந்து பர்ன்லி வந்து கண்டிப்பாக கேம் விட்டு போயிட்டாங்க தான் சொன்னேன். ஏன்னா சென்ட் ஜேம்ஸஸ் பார்க் ரொம்ப ரொம்ப டஃப்பான பிளேஸ் டு ப்ளே. அங்கே போய் நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியல் மொமெண்ட்ஸ்லேயே நீங்கள் ரெட் கார்டு வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஆடுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு பெனால்ட்டியும் கன்சிட் பண்ணிடுவாங்க. ஸோ ஆண்டனி கார்டன் பேக் கேம்ஸ் பெனால்ட்டி அடிச்சு 1-0 ஆஹெட் போவாங்க. அதுக்கப்புறம் ப்ரூனோ கொய்மாரஸ் லாஸ்ட் கேமும் கோல் அடிச்சிருப்பார். இந்த கேம் ஒரு கார்னர் அடிச்சார், அது அப்படியே டேரெக்டாக உள்ளே போய் 2-0 ஆச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஓகே நியூகாசல் கோல்ஸ் அடித்து நவுத்த போகிறாங்க, இந்த கேம் முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன். அதான் கிடையாது. பர்ன்லி ஷோட் சம் கேரக்டர். அவங்க கண்டிப்பாக கேமுக்குள்ளே ஏதாவது எடுத்துகிட்டு போகலான்ற மாதிரி ட்ரை பண்ணாங்க. அண்ட் ஃப்ளெமிங்கோட கோல் ஸ்கோரிங் ஃபார்ம் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. அவர் பெனால்ட்டி கிடச்சி 2-1 ஆக்குவாங்க. பட் ரொம்ப லேட் டைம் ஆஃப் த கேம்னால திருப்பி எதுவும் பண்ண முடியல. பட் ஆனால் அவங்க வாங்கின ரெட் கார்டுக்கு ஸ்டார்டிங் ஆஃப் த கேமில் வாங்கினதுக்கே எனக்கு தெரிஞ்சு 2-1 ரிசல்ட் வந்து ஓகே டேமேஜ் லிமிடேஷன் சொல்லலாம். ஓகே, கோயிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கேம், ஃபுல்ஹாம் 1 கிறிஸ்டல் பேலஸ் 2 இன் கிரேவன் காட்டேஜ். அண்ட் கிறிஸ்டல் பேலஸ் டெரிஃபிக் ஃபார்மில் இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 4th பொசிஷனில் இருக்காங்க ப்ரீமியர் லீக்கில். அண்ட் அதுக்கு முக்கிய காரணம் குயேயோட லேட் வின்னர் இந்த மேட்ச் வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாரு. அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்மேலா சார் இன்ஜுரி யார் எப்படி கேபிட்டலைஸ் பண்ண போகிறா கிறிஸ்டல் பேலஸ்க்கு, அந்த பொசிஷன் யார் ஆட போகிறான்ற போது என்கேத்தியா ட்ரை பண்ணியிருப்பாங்க. என்கேத்தியா ஸ்கோர் த ஃபர்ஸ்ட் கோல் ஃபார் கிறிஸ்டல் பேலஸ். அண்ட் அது 1-0 லீட் ரொம்ப நேரம் நிலைக்கல. ஏன்னா ஃபுல்லாக கம்பேக் பண்ணிட்டாங்க பை வில்சனோட ஒண்டர் கோல். அது வந்து அவர் ஏதாவது பண்ணி கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே தான் இருக்கார், எய்தர் இன் அசிஸ்ட் எய்தர் இன் கோல். ஸோ ஃபுல்லாமுக்கு வில்சன் வந்து ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் பிளேயராக இருக்கார். ஸோ 1-1 இருக்குது. அதுக்கப்புறம் எமில் ஸ்மித்ரோ கோல் அடிப்பார், பட் ஆனால் ஆஃப் சைடுன்னு ரூல்ட் அவுட் ஆயிரும். ஸோ ஓகே இந்த கேம் 1-1 போதா இல்லை இதுக்கப்புறம் எந்த டீம் யார் அடிக்கிறாங்களோ அவங்க வின்னுன்ற மாதிரி தான் போச்சு. அண்ட் கிறிஸ்டல் பேலஸ் took the opportunity and won the game. And going on to the next game, Everton 3 Nottingham Forest 0 in Hill Dickinson Stadium. And Everton are back in top 6. இதுக்கு முக்கிய ரீசன் வந்து கேர்னன் டியூஸ்பெரி ஹாலோட ஃபார்ம் தான். இந்த மேட்ச் 2 கோல் அடிச்சிருப்பார், 2மே டெரிஃபிக்கான கோல்ஸ். அண்ட் அவர் இப்போ டெரிஃபிக்கான ஃபார்மில் இருக்கார். அண்ட் எவர்டன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ கேம்ஸே நல்லா ஆடிட்டு இருப்பாங்க. எக்ஸப்ட் த ஹோம் கேம் அகேன்ஸ்ட் நியூகாசில் 4-1 சம்மந்தமே இல்லாமல் தோற்றுருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மான்செஸ்டர் யுனைட்டட் ஹோமில் போய் 10 மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்க. இந்த கேம் ஃபாரஸ்ட்டோட 3-0. அதுக்கு முந்தின கேமும் ஒரு வின் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க பேக் டு பேக் வின்ஸ்னால இப்போ நீங்கள் டேபிளில் 6th பொசிஷனில் இருக்காங்க. ஸோ எவர்டனை வந்து நீங்கள் லேஸாகவே எடுக்க முடியாது. அதுக்கேற்ற மாதிரி பேரியோட ஃபர்ஸ்ட் கோல் லாஸ்ட் மேட்ச் தான் அடிச்சிருப்பார், பட் ஆனால் அது ஃபர்ஸ்ட் கோல் கிடையாது, ரூல்ட் அவுட் ஆயிருக்கும். ஸோ பேரியோட ஃபர்ஸ்ட் கோல். ஸோ அவருக்குமே வந்து இந்த கெரியர் எவர்டனில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முக்கியமாக அதான் சொல்கிறேனே, கேர்னன் டியூஸ்பெரி ஹால் வந்து இந்த ஃபார்மில் கிரீலிஷோட கம்பைன் பண்ணி ஆடும்போது எவர்டன் ஆர் மோஸ்ட் டேஞ்சரஸ் இன் அட்டாக். அவங்க இப்போ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டீம் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பிகாஸ் முன்னாடி வேறு மாதிரி இருப்பாங்க, ரொம்ப லோ பிளாக் ஆடி
அவங்க கவுண்டர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அட்டாக் வைஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க அண்டர் டேவிட் மோயிஸ். ஸோ எவர்டன் கண்டிப்பாக ஒரு குட் சைன்ஸ்னு தான் சொல்லுவேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக எவ்ரி மேட்ச் ஹேஸ் பீன் கவர்ட். எனக்கு தெரிஞ்சு அதான் இப்போ நீங்கள் மண்டே நைட் ஃபிக்சர் பார்த்தீங்கன்னா உல்ஸ் வர்சஸ் மான்செஸ்டர் யுனைடெட் இருக்குது. எப்போதுமே மான்செஸ்டர் யுனைடெட் லாஸ்ட் ஃபிக்சராக தான் வைக்கிறாங்க. பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு அவங்க எந்த யூரோப்பியன் காம்படிஷன் இல்லாதனால. ஸோ இந்த மேட்ச் கண்டிப்பாக மான்செஸ்டர் ஜெயிப்பாங்கன்னு தான் ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஏன்னா உல்ஸ் வந்து 2 பாயிண்ட் தான் எடுத்து வச்சுருக்காங்க. பட் யாருக்கு தெரியும், யுனைடெட் சர்ப்ரைசஸ் எவ்ரி ஒன். டஃப்பான கேம்லாம் சப்பையாக ஜெயிப்பாங்க, இந்த மாதிரி ஈஸி கேம் நினைக்கும் போது தோப்பாங்க. ஸோ என்னன்னே தெரியாது. ஓகே, அவ்வளோதான் கைஸ், இந்த ரிவ்யூ முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து ப்ரீமியர் லீக் வருது, மிட் வீக்கில் சாம்பியன்ஸ் லீக் வருது. ஸோ சாம்பியன்ஸ் லீக் ரிவ்யூவில் உங்களை பார்க்குறோம். அண்ட் until then குட் பை. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பெல் ஐக்கானை தட்டிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ பை கைஸ்.